உலகத்திலேயே முதலா அரசாங்க ரயில் நிறுவனத்தை ஆரம்பிச்ச நாடு எது? அதுக்கு முன்னாடி 19ஆம் நூற்றாண்டுல பல ரயில் சேவை தொடங்கப்பட்டு இருந்தாலும் அந்த எல்லா ரயில் சேவைகளும் தனியார் கட்டுப்பாட்டுல தான் இருந்தது. அந்த புதிய போக்குவரத்து துறையான ரயில்வே துறை மக்களுக்கான ரயில்வே நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கான தேவை என்ன இருந்தது, என்னென்ன காரணங்களுக்காக இந்த தேசிய ரயில் நிறுவனத்தை ஆரம்பிச்சாங்க, இதன் பின்னணியில யாரு பக்கபலமா இருந்தாங்க, இந்த திட்டத்துக்கு என்னென்ன எதிர்ப்புகள்லாம் இருந்தது, எப்படி செயல்படுத்தினாங்க, இந்த நாட்டின் சட்டத்தை வச்சுதான் உலகத்தில் எல்லா நாடுகளும் தங்களோட ரயில்வே சட்டங்களை இயற்றினாங்க. அப்படி பெரும்பான்மையான மக்கள்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த இந்த முக்கியமான சட்டத்தின் வரலாறை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே ரயில்வே உருவான கதையை பத்தி இருக்கும், அது லிங்க்ல கொடுத்துருக்கேன். வணக்கம், இது விட்னஸ் ஹிஸ்டரி. நான் அருணா. 1822ஆம் ஆண்டுலேயும் நீராவி இன்ஜின் ரயில் பயணம் ஸ்டாக்ஸ்டன்ல இருந்து ஸ்டார்லிங்ஸ்டன் வரைக்கும் முதல் ரயில் பயணம் இங்கிலாந்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. 1830ஆவது வருடம் செப்டம்பர் 15ஆம் தேதி லிவர்பூல்ல இருந்து மான்செஸ்டர் வரைக்கும் பயணிகளுக்கான ரயில் பாதையும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்துல இங்கிலாந்துல மட்டும்தான் ரயில் பாதைகள் இருந்தது. மற்ற ஐரோப்பிய நாடுகள்ல ரயில் பாதைகள் இருந்தது, ஆனா அதை குதிரைகள் மூலம் கட்டி இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே இருந்த ரயில் பாதைகளும் பெரும் முதலாளிகளோட கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு. பொருட்களை எடுத்துட்டு போற போக்குவரத்து சாதனமா தான் ரயில் இருந்தது. நெதர்லாந்தின் மன்னர் முதலாம் வில்லியம்ஸ் கிட்ட ஆங்கிலேய இன்ஜினியர் தாமஸ் கிரே ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. 1826ஆம் ஆண்டு நெதர்லாந்தோட சார்லாய் நகரத்துல இருந்து பிராஸ்லஸ் இடையான பழைய கால்வாய் போக்குவரத்தை விட ஒரு ரயில் இருப்பு பாதையை அமைச்சா குறைவான கட்டணத்துல போக்குவரத்தை சாத்தியப்படுத்தலான்னு கோரிக்கை வைக்கிறாரு. ஆனா நெதர்லாந்து மன்னர் இந்த தேசிய ரயில் திட்டத்தை நிராகரிச்சாரு. நெதர்லாந்தின் கட்டுப்பாட்டுல தான் அந்த சமயத்துல பெல்ஜியம் இருக்குது. 1830ஆம் ஆண்டு பெல்ஜியம் புரட்சிப்படையின் மூலம் பெல்ஜியத்துக்கு சுதந்திரம் கிடைக்குது. பெல்ஜியத்தோட மன்னரா முதலாம் லியோபோல்ட் இருக்கிறாரு. சுதந்திரம் கிடைச்சு கொஞ்ச நாட்கள்லேயே இங்கிலாந்தை சேர்ந்த தொழிலதிபரான ஜான் கார்கில் லிவர்பூர்ல இருந்து மான்செஸ்டர் வரையிலான அதே பாதையை போலவும் ஆண்ட்வெர்ப்ல இருந்து பிராஸ்லஸ்க்கு ரயில் பாதை அமைக்க விரும்பினாரு. அந்த காலத்துல அவரு ஒரு இரும்பு வியாபாரியா இருந்தாரு. இந்த ரயில் பாதை அமைக்கிறது மூலமா 2 பலன்களை அடைய நினைச்சாரு. ஒண்ணு, அந்த இரும்பு தேவை அதிகரிக்கும், அதனால தன்னோட தொழில் விருத்தியாகும் நினைச்சாரு. 2வது, ஒரு புதிய தொழில தான் பங்குதாரா இருக்கணும்னு விரும்பினாரு. அத ஒரு கோரிக்கையாவும் பெல்ஜிய மன்னர் முதலாம் லியோபோல்ட் கோரிக்கையா வைக்கிறாரு. அந்த சமயத்துல பெல்ஜிய அரசாங்கம் பொருளாதார சிக்கல்களை சந்திச்சது. ஆண்ட்வெர்ப் நகரத்துல இருந்து ரயிலந்து இடையான வர்த்தகம் டச் கால்வாய் நீர்வழி வழியா மேற்கொள்ளப்பட்டது. இந்த டச் நீர்வழி பாதை உத்தரவாதம் இல்லாத போக்குவரத்து வழியா இருந்துச்சு. டச் நீர்வழி பாதைக்கு பதிலா இன்னொரு நாட்டோட போக்குவரத்து இணைப்பு அவங்களுக்கு தேவைப்பட்டது. அதனால பிராஸ்லஸ் நாட்டோட பயன்படுத்திக்க அவங்க விரும்பினாங்க. இந்த சமயத்துல திரும்பவும் ஆங்கிலேய தொழிலதிபர் ஜான் கர்கில் தன்னோட பழைய கோரிக்கையை மீண்டும் வைக்கிறாரு. ஆண்ட்வெர்ப்ல இருந்து பிராஸ்லஸ் வரையான ரயில்வே போக்குவரத்து அமைக்க ஜான் கர்கில் மன்னர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு. ஆனா பெல்ஜியம் மன்னர் முதலாம் லியோபோல்ட் என்ன நினைக்கிறாருன்னா, மற்றொரு நாட்டின் தொழிலதிபர்கள் கையில ரயில்வே துறையை கொடுத்தோம்னா அது பெல்ஜிய நாட்டின் பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்கும்னு நினைக்கிறாரு. அதனால பெல்ஜிய நாட்டின் ரயில்வே துறை மக்களுக்கான ரயில்வே துறையா உருவாக்கணும்னு முயற்சி பண்றாரு. பெல்ஜிய நாட்டுக்கு நன்மை பயக்கும்னு அவர் முடிவெடுக்கிறாரு. அதனால 1831ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 24ஆம் அன்னைக்கு பெல்ஜியத்தின் நெடுஞ்சாலை துறையின் இளம் பொறியாளர்களான சைமன் மற்றும் டி ரிடர் இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. அவங்க ஆண்ட்வெர்ப்ல இருந்து ரைன் நகரத்துக்கு இடையான ரயில் பாதை திட்டங்களை உருவாக்க பெல்ஜிய உள்துறை அமைச்சகம் அவங்கள அறிவுறுத்துது. இந்த 2 பொறியாளர்களும் இங்கிலாந்துக்கு சென்று அங்க ரயில்வே சம்பந்தமான அனைத்து தொழில்நுட்பங்களையும் கத்துக்கிட்டு நாடு திரும்புறாங்க. அவங்க கத்துக்கிட்டதன் அடிப்படையில பெல்ஜிய ரயில் இரும்பு பாதைகளை வடிவமைக்கிறாங்க. ஆண்ட்வெர்ப்ல இருந்து மெச்சன், லியூவன், டைமன், லிச், டியூன் வழியாக கொசோலன் வரையான இந்த ரயில் பாதையின் மொத்த தூரம் 248 கிலோமீட்டர் தூரமா இருக்கு. ஒரே சமயத்துல 2 இருப்பு பாதைகளை முடிவு பண்றாங்க. இந்த ரயில் பாதை பயணிகள் மற்றும் சரக்கு கையாளுவதற்கு ஏதுவா வடிவமைக்கிறாங்க. சைமன்ஸ் மற்றும் இந்த திட்டம் நிறைவேற அதிகப்படியான ஆர்வத்தோட இருக்காங்க.
அரசாங்கம் இவங்களுக்கு ஒரு உறுதிமொழியும் கொடுக்குது. ரயில்வே திட்டத்துல அவங்களுக்கு இழப்பு ஏற்பட்டா அரசாங்கமே இந்த இழப்பை சரி செய்யும் உறுதிமொழி கொடுக்கறாங்க. இந்த திட்டத்துல பெரிய பிரச்சனையா இருந்தது ஹெஸ்பேயில் உள்ள பீடபூமிக்கும் மியூஸ் பள்ளத்தாக்குக்கும் இடையே உள்ள இந்த 110 மீட்டர் உயர வித்தியாசம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. ஆரம்பகால ரயில் இன்ஜின்கள்ல குறைஞ்ச வேகம் கொண்டதா தான் இருந்தது. இது போதுமான பிரேக்கிங் வசதி இல்லாத காலமாவும் இருந்தது. அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவங்க சரி செய்ய சைமன்ஸும் டீரீடரும் இன்ஜின் பொறியாளரான ஹென்றி மவுஸின் உதவியை நாடுறாங்க. அவரு பள்ளம் மற்றும் உயரத்துக்கு இடையே உள்ள தூரத்தை கணக்கிட்டு 2 பாகங்களா பிரிக்கிறாரு. ஒவ்வொரு பாகத்துல ஒவ்வொரு சாய்வுக்கும் அவரு 80 HP திறன் கொண்ட நிலையான மோட்டார்களை நீராவி இயந்திரத்தை இந்த ரயில்ல நிறுவுறாரு. இந்த நீராவி இன்ஜின் 12 பெட்டிகளை இழுத்துட்டு போச்சு. இந்த 12 பெட்டிகளும் 7 நிமிஷத்துக்குள்ள மாட்டி கலட்டுற மாதிரி அவங்க உருவாக்குறாங்க. ரயில்வே ஆரம்பிக்கிறதுக்கான பூர்வாங்க பணிகள் எல்லாம் 1831ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டாலும் 1833ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி அன்னைக்கு தான் பெல்ஜியம் மன்னர் முதலாம் லியோபோல்ட் பாராளுமன்றத்தை கூட்டி இந்த சட்டத்தை சமர்ப்பிக்கிறாரு. பாராளுமன்றத்தை கூட்டி கடல் மற்றும் ஹெல்ட் நதியை இணைக்கும் மியூஸ் மற்றும் ரைனுடன் இணைக்கும் திட்டத்தை நாட்டுக்காக அர்ப்பணிச்சாரு. 10 நாட்களுக்கு பிறகு அமைச்சர் ரோஜியர் 2 திட்டங்களை நாடாளுமன்றத்துல சமர்ப்பிக்கிறாரு. ஒன்னு பிராஸ்லஸ்ல இருந்து ஆன்வர்ப் வரையிலான ஒரு திட்டமும் மற்றொன்று ஆஸ்லாண்ட்ல இருந்து மெஸ்வேனியாவில வரைக்குமான திட்டமாவும் இருந்துச்சு. இந்த திட்டங்களை நிறுவுவதற்கான கடனை பற்றி வரவு மசோதாவை சமர்ப்பிக்கிறாரு. 1834ஆம் ஆண்டு மார்ச் 11ஆம் தேதி பெல்ஜிய நாடாளுமன்றத்துல விவாதங்கள் தொடங்குச்சு. அப்போது நீர்வழி போக்குவரத்து நிறுவனங்கள் குதிரை உரிமையாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்க நேரிடுன்னு பயந்து நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி அவங்க போராட்டம் பண்ணாங்க. கலகம் ஒரு சூழ்நிலையும் இருந்துச்சு. பெல்ஜியம் கால்வாய் வழி போக்குவரத்துக்கு மாற்றா ரயில்வே போக்குவரத்து பற்றிய விவாதங்கள் சர்ச்சையான வகையிலே தொடர்ந்தது. இறுதியா பெல்ஜிய நாடாளுமன்றத்துல 1834ஆம் ஆண்டு மார்ச் 28ஆம் தேதி அன்று வாக்கெடுப்பு நடந்தது. ரயில்வேக்கு ஆதரவா 56 வாக்குகள் பதிவாச்சு. எதிரா 28 வாக்குகள் பதிவாச்சு. பெல்ஜியத்தின் மற்றொரு சபையான செனட் சபையில அதே ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு 32 வாக்குகள் ஆதரவா பதிவாச்சு. எதிரா 8 வாக்குகள் பதிவாச்சு. இறுதியா 1834ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி பெல்ஜியம் ரயில்வே துறையை உருவாக்குவதற்கான சட்டத்துல கையெழுத்திட்டார் மன்னர் முதலாம் லியோபோல்ட். இந்த பெல்ஜிய ரயில்வே துறை உருவாவதற்கு முதல் காரணமா இருந்தவர் மன்னர் முதலாம் லியோபோல்ட். இந்த நாட்டின் சட்டத்தை வச்சுதான் உலகத்தில் எல்லா நாடுகளும் தங்களோட ரயில்வே சட்டங்களை இயற்றினாங்க. அப்பணிகள் வேகமாக நடந்து பிராஸ்லஸ்ல இருந்து ஆன்வர்ப்புக்கான முதல் ரயில்வே பாதை திறக்கப்பட்டுச்சு. 1834ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பணி 1843ஆம் வருடம் வரைக்கும் தொடர்ந்தது. பெல்ஜிய நாடு முழுவதும் ரயில்வே நிலையங்கள் அமைக்கப்பட்டது. இதற்கு பெரும் பக்கபலமா இருந்து சாமானிய மக்களின் போக்குவரத்தை சாத்தியப்படுத்தியவர் பெல்ஜியம் மன்னர் முதலாம் லியோபோல்ட். என்னோட வரலாறு சம்பந்தமான வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.